பிறர் நினைத்ததை எழுதும் காகிதமாய் இருக்காதீர். நீங்கள் நினைத்ததை எழுதும் பேனாவாக இருங்கள். முட்டாள்தனத்தால் ஏமாந்தவர்களை விட இரக்க குணத்தால் ஏமாந்தவர்களே இன்று அதிகம். ஏனெனில் இது பச்சோந்திகளும் துரோகிகளும் வாழும் உலகம். தோல்விகள் இல்லாத வாழ்க்கையே பயனற்றது. போராட்டம் இல்லாத வாழ்க்கையே சுவையற்றது. இதுவும் நிலை இல்ல. இதற்கிடையில் எத்தனை ஏமாற்றங்கள், எத்தனை போராட்டங்கள், இவையெல்லாம் கடந்து செல்ல வேண்டும் வாழ்க்கையில். வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான காய்கறிகளும் எங்கள் வண்டியில் விற்பனை செய்து வருகிறோம். ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள். முயல் வேகமாக ஓடியது, ஆனால் கவனத்தை இழுத்தது ஆமை. மெதுவாக சென்ற ஆமை போட்டியில் வென்றது, முயற்று கொண்டது. இவ்ளோ பெரிய கடலுக்கே ஒரு கரை இருக்கும்போது நம் கஷ்டங்களுக்கு ஒரு முடிவு இருக்கும். தைரியமாக இருங்கள். பெத்தவங்க பாசம் பெருங்கடல் போன்றது. அதில் அம்மாவின் பாசம் அகலமானது கண்ணுக்கு தெரியும். கடல் அலைகள் ஓய்ந்தால்தான் குளிப்பேன்று காத்திருப்பவர் கடலில் குளிக்க முடியாது. அதுபோலதான் பிரச்சனைகள் தீர்ந்தாதான் வாழ்வேன்றார். வாழ முடியாது. வாழ்க்கை என்றால் போராட்டம். வாழ்க்கையில் நிம்மதி தேவை என்றால் ஞாபகம் மறதி நிச்சயம் தேவை. இது உண்மை என்றால் லைக் பண்ணுங்க. கடல் அலைகள் ஓய்ந்தால்தான் குளிப்பேன் என்று காத்திருப்பவர் கடலில் குளிக்க முடியாது. அதுபோலதான் பிரச்சனைகள் தீர்ந்தால்தான் வாழ்வேன் என்றால் வாழ முடியாது. விட்டு கொடுப்பதும் மன்னிப்பதும் தான் வாழ்க்கை. வாழ்க்கையில போராட்டமே யார் விட்டு கொடுப்பதுதான் வாழ்க்கை. இருவருமே விட்டு கொடுத்து வாழ வேண்டும். வேதனைகளும் சோதனைகளும் நமக்கு வருவதே மனிதர்களை அதில் நாம் தான் அடையாளம் காண வேண்டும். நன்றி உள்ளவங்க எப்படி இருப்பாங்கன்னு நான் பார்த்ததில்ல. ஆனா நன்றி கெட்டவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு நான் நிறைய பார்த்திருக்கேன்.